தீபாவளி அன்னைக்கு மழை எப்படி இருக்கு? தீபாவளி அன்னைக்கு வாய்ப்பு என்ன அப்படின்றது அந்த ஒரு நம்ம 5 நாட்களுக்கான வானிலை அறிக்கை கொடுக்குறோம் இல்லையா மழை குறித்து. ஸோ அந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு கணிக்கும் பொழுது ஓரளவுக்கு சரியாக இருக்கும். காற்றின் வேகம் எப்போவுமே, அதாவது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கடல்ல இருந்து அந்த ஈஸ்டர்லி செட்டின் ஆகும் பொழுது சில இடங்களிலே காற்றின் வேகம் கஸ்ட் ஈவெண்ட்ஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. பட் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக அப்படியே சொல்ல முடியாது. ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இதெல்லாம் உருவாகும் பொழுது அந்த மாதிரி ஒரு அதிகமான காற்று வீச வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த பிக்சர் காமிச்சோம் இல்லைங்களா, இந்த படத்துல உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல வட அதாவது கோவை, நீலகிரி இதுக்கெல்லாம் இயல்பை ஒட்டி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். மற்ற தென்காசி, திருநெல்வேலி சைட்லலாம் சில அந்த மஞ்சள் கலரில் பார்க்குறீங்க இல்லையா. ஸோ அந்த தென்கோடியிலே உள்ள மலை மாவட்டங்களிலே குறைவாக பதிவாகிக்கிற சாத்தியம் உண்டுன்னு ஒரு கணிப்பு. அது நம்ம வர தான் பார்க்கணும். தமிழக பகுதிகளில் இயல்பை விட அதிகமா இருக்குல்ல. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இந்த 3 மாதம் எப்படி இருக்க போகுது? போன வருடமே புயல் எல்லாம் இருந்தது. இந்த வருடம் புயலுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? எப்படி இருக்க போகுது? இந்த ஒரு வருடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜான்வரி, ஃபெப்ரவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அப்படின்ற இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் தான் நமக்கு அந்த கிராஃப் நான் காமிக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஆண்டுகளுக்கு இதில் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் தான் நமக்கு நிறைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது புயல் சின்னங்களோ உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஸோ இது காலநிலை, கிளைமட்டாலஜி படி பார்த்தா இந்த சீசனில் தான் நமக்கு நிறைய லோ ப்ரெஷர் சிஸ்டம்ஸ் அண்ட் புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே எத்தனை வரும், எந்த இடத்துல உருவாகும் அப்படின்றது சொல்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு போன ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு மழை பொழிவு இருந்தது? தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும்